உங்களால் ஏன் ஆண்டவரை காண முடியவில்லை? நம்ம எல்லாம் நல்லா பார்க்குறோம். எத்தனை பேருக்கு நான் தெரியுறேன்னா எல்லாருக்கும் அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ அப்படின்னு பார்க்குறாங்க. பாஸ்டர் தெரிகிறாரா? எங்கே இருக்கிறீங்க பாஸ்டர்? அங்கி மட்டும்தான் தெரியுது, நீங்கள் தெரியலையே. நம்முடைய கண்கள் இன்று வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்களில் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய நிர்வாணம் அவர்களுக்கு பாவமாய் தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய சாயல் இழந்த பிறகு மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை பாவம் என்று உணர்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்றைக்கி அவங்க ஏதேன் தோட்டத்தில், இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டம், நம்ம சபை ஒரு ஏதேன் தோட்டம். ஆமாவா இல்லையா? எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மளை நிறைவாக வைத்திருக்கார் என்றால் ஏன் நம்மால் ஆண்டவரை காண முடியல அப்படின்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் குறை சொல்கிறது, ஒரு ஊழியத்தை இன்னொரு ஊழியம் குறை சொல்கிறது, ஒருத்தர் மன்னிக்காமல் இப்படி தான் இன்றைக்கி ஊழியம் சிதறடிக்கப்படுகிறது, ஊழியக்காரர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். விசுவாசிகளும் ஒன்று கூடும் பொழுது ஒவ்வொரு சபை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போவதற்கு காரணம், இன்றைக்கு உபதேசங்களுக்குள்ளாகவும் ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ளாகவும் வேற ஒருத்தன் என்ட்ராயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு மீடியாவை ஒரு ஆயுதமாய் பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே மீடியாவை நம்ம நல்ல விதத்திலையும் பயன்படுத்த முடியும் இல்லைங்களா? நம்ம நல்ல செய்திகள் எல்லாம் போடுறோம். ஆனால் சில பேர் ஊழியக்காரர்களை குறை சொல்வதற்கென்றே சேனல் வைத்து நடத்துகிறார்கள், ஊழியங்களை குறை சொல்வதற்கென்றே சேனல் வைத்து நடத்துகிறார்கள். அவர்கள் எதையோ ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுகிற ஒரு சில காரியங்களை வெட்டி ஒட்டி அதை பேசி அதை ட்ரெண்டாக்கி அந்த ஊழியக்காரரை அவமானப்படுத்துறது ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களால அந்த தப்பானதை மட்டும் பார்க்க முடியுது அப்படின்னா, அவர்கள் கண்கள் குருடாக இருக்கிறது. நீங்களும் சபையில் பேசுகிற சத்தியத்தை சரியாக உங்களால் கேட்க முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல. குறைய மாத்திரம் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கத்திலிருந்து என்னை குறிவைத்து பேசுகிறார், என்னை தான் தாக்கி பேசுகிறாருன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் மாம்சமாக இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆவியில் நீங்கள் இல்லை. முற்காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் முன்னாடி இருந்த ஊழியக்காரர்கள் பேசுகிற எல்லா சத்தியத்தையும் எல்லாரும் கேட்டாங்க. அவங்கள யாரையும் குறை சொல்லியே. இந்த காலகட்டங்களில் தான் குறை சொல்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க, ஊழியத்தை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அப்பெல்லாம் யாருமே இல்லையே. ஏன்னா எல்லாருமே ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவிக்குரிய சத்தியமாய் கேட்டார்கள். ஊழியக்காரர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறதா எண்ணி ஆவிக்குரிய கண்களினாலும் ஆவிக்குரிய காதுகளினாலும் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை உயர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, ஏதாவது குறையா பேசுகிறாரா, ஏதாவது திக்கி திணறி பேசுகிறாரா, எதையாவது உள்ளே கொண்டு பேசுகிறத கட் பண்ணி நம்ம அவங்கள இமிட்டேட் பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தின் ஊழியமாய் சில பேர் கையில் எடுத்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் குருடர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு சபையையும் ஒரு ஊழியக்காரனையும் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். வேத பாடமாக வாசிச்சு இல்லைங்களா? 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம்.
முதலாவது கர்த்தர் எதற்காக ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், எதற்காக உங்களை விசுவாசிகளாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், குருடர்களுடைய கண்களை திறப்பதற்கு. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம், கிறிஸ்துவ சபைகள், கிறிஸ்துவ போதகர்களை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் குருடர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குருடர்களுடைய கண்களை திறக்கும்படி தான் கர்த்தர் ஊழியக்காரர்களையும் இந்த சபையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம தவறையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஸ்டேக்ஸை ஒரு 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 தம்பி இருக்கிறான், ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பல குணாதிசயங்கள் இருக்கும், ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற குறைய மாத்திரம் பெருசாக பேசுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, அவன் குறைய மாற்றுறதுக்கும் அந்த பிள்ளையுடைய குறைய மாற்றுறதுக்கும் அவன் நன்மையை நீ பேசுனா இருக்கிற அந்த சின்ன குறையிலேருந்து கூட வெளியே வந்துடுவான். ஆனால் நிறைவே பேசாமல் அவனுக்குள்ளே இருக்கிற சின்ன குறைய நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோன்னா நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க கூட எங்கேயாவது ஓடி போயிடணும், இவங்ககிட்டலாம் இவங்க கண்ணிலலாம் இவங்க முகத்தெல்லாம் முழிக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடணும்னு நினைக்குவாங்க. அப்போது நம்மளும் குருடர் ஆகி மற்றவர்கள் என்ன பண்ணுறோம், குருடர் ஆக்கிட்டு இருக்கிறோம். சின்ன வயசில் சொல்லுவாங்க, தப்பாக பேசாத, தப்பாக பார்க்காத, சாமி கண்ணு குத்திடும். சாமி கண்ணு குத்தாது, நம்ம தான் மற்றவங்க கண்ணில் போய் பென்சில் விட்டு ஆட்டுனுக்கிறோம். மற்றவனை குருடாக்குறது யார் தெரியுமா? நீங்கள் தான். ஆண்டவர் கண்களை திறக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவங்க கண்ணை குருடாகிட்டு உட்காந்துனுக்கிறோம், நம்மளும் குருடாக உட்காந்துனுக்கிறோம், நம்மளும் பிளைண்டு தான். எத்தனை பேர் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே வந்து நல்ல பார்வையோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் பார்வை இல்லாதவங்க தான் உட்காந்துக்கிறீங்க. உலகத்தை பார்க்குறீங்க, ஆடம்பரத்தை பார்க்குறீங்க, ஐஸ்வர்யத்தை பார்க்குறீங்க, நன்மையை பார்க்குறீங்க, உயர்வை பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஆண்டவரை பார்க்குறீங்களா? பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உலக ஐஸ்வர்யங்களையும் உலக செல்வங்களை மாத்திரம் பார்ப்பதுக்காக தான் நம்ம கண். ஆவிக்குரிய சத்தியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை ஏன் நம்மளால் பார்க்க முடியல? நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் எதுக்காக தெரிந்துக்கிறேன்னா, உங்களுடைய கண்களை திறக்கும்படி தான். நம்முடைய கண்களை கத்த திறக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்லாமா? தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமின் கண்களையே, நீ சொல்ற வரைக்கும் கூட மாட்டேன். உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. கேட்கல, பாடுங்க. நீங்கள் பாடினாதான் நான் பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க. தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, ஈசியானவர், இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமின் ஆண்டவரே, தொடுமின் வாழ்வினையே,
அல்லேலூயா. இந்த உலகத்தை பார்க்கிற நம்மால் ஏன் ஆண்டவரை பார்க்க முடியல அப்படின்னா, இன்னமும் நம்ம உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. என் கண்களில் பலவிதமான காரியங்களை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், ஆண்டவரையும் நான் பார்ப்பேன். எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. என்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம குறையாக பார்க்க நினைக்கிறோமோ அன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை நான் இழந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். சத்தியத்தை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இது கர்த்தருடைய சத்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், இந்த ஆவிக்குரிய சத்தியம் உங்களை விழிப்படை செய்யும். உங்களுடைய பார்வையில் ஒரு தெளிவு இருக்கும், உங்களுடைய பார்வையில் ஒரு கரிசன் இருக்கும், உங்கள் பார்வையில் ஒரு அன்பு இருக்கும், உங்கள் பார்வையில் ஒரு இரக்கம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் பார்வையில் பாவம் இருக்குது, உங்கள் பார்வையில் இச்சை இருக்குது, உங்கள் பார்வையில் அசிங்கம் இருக்குது, உங்கள் பார்வையில் ஆபாசம் இருக்குது. எப்படி ஆண்டவரை பார்க்க முடியும்? எப்படி என் கண்ணுக்கு ஆண்டவர் தெரிவார்? என் கண்ணில் நான் பார்க்க வேண்டியதை பார்க்கலையே, பார்க்கக்கூடாததை பார்த்துட்டு இருக்கிறேனே. இதே கண்ணில் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், இந்த கண்ணில் நான் ஆண்டவரை பார்ப்பேன். எப்படி பார்க்க முடியும்? சத்தியம் எனக்குள்ளே இல்லையே. ஆவிக்குரிய சத்தியத்தை என்னால் பார்க்க முடியலையே. ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க முடியலையே. அப்போ என் பார்வையில், நான் மாம்சத்தில் என் பார்வை நல்லா இருக்குது, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். என் கண்ணுக்கு எல்லாம் நீங்கள் தெரியுறீங்க, உங்கள் கண்ணுக்கு நான் தெரிவேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் என்ன பாஸ்டர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை நம்ம கேட்குறோம். பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. பார்வை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை சந்தோஷமாக விட்டுட்டு போகிறார். அப்போவுமே 2 பேருமே நிர்வாணியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு பாவம் தெரியலையா? ஏன்னா அப்போ தான் ஒரு இந்த பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் அவங்க மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்படுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவருடைய படைப்பும் ஆண்டவர் மாத்திரம் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. வேறு எதையுமே தெரியல. எப்பவுமே கடவுளை துதிச்சுக்கிட்டு அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க. என்னைக்கு கர்த்தர் இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாகவா என்று சொல்லி அவர் ஒதுக்கி வைத்திருந்த அந்த கனியை புசிக்க எத்தனைப்பட்டாங்களோ, என்னைக்கு அதை புசித்தாங்களோ அந்த நிமிஷமே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் மரித்து மாம்சத்துக்குரிய மனிதர்களாய் பிழைத்தார்கள். அப்போ அவங்க பிழைக்கும்போது தான் ஆவிக்குரிய கண்ணு குருடாகி மாம்சத்துக்குரிய கண்ணு திறக்குது. திறக்கும்பொழுது தான் நம்ம அசிங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே இருக்கிறீங்க, எங்கே போயிட்டீங்க? அவங்க எப்பவுமே ஆவலாக ஓடி வர குழந்தைங்க வரல. நம்ம வீட்டில் கூட தப்பு பண்ணுச்சுன்னா பசங்க ஒழிஞ்சுக்கும், பார்த்துக்கிறீங்களா? சோபாடியில் கட்டிலில் போய் அப்பா வந்துட்டாருன்னா அம்மா போட்டு கொடுத்துருவாங்க, அடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுபோல் இவங்களுக்கு அப்போவே பயம் வந்துச்சு. போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான். வா, எங்கே ஏன் மறைஞ்சிட்டு இருக்கிறவா? ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன்ப்பா. ஏய், உனக்கு யார் சொன்னது நிர்வாணின்னு? எனக்கு தெரியுது. அப்போ ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம சாப்பிட வேணாதுன்னு சொல்கிறது இவன் சாப்பிட்ருக்கிறான். அதனால இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டெத் ஆகிட்டு தான் மாம்சத்துக்குரியதை மட்டும் பாட்டுன்னு உக்காந்துக்கிறோம். நம்ம அதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, மாம்சமானது மட்டும்தான் தெரியுது. ஆவிக்குரியது எதுவுமே உங்களால் பார்க்க முடியல. கண்ணை மூடினா உங்களுக்கு நல்லது வருதா? வொர்ஷிப் பண்ணும்போது அப்படியே உங்களால் ஆண்டவரை பார்க்க முடியுதா? கண்ணை மூடி அப்படியே ஆராதிக்கும் போது பரலோகம் உங்களுக்கு தெரியுதா? கண்ணை மூடி ஆராதிக்கும் போது தேவதூதர்கள் தெரியுறாங்களா? கண்ணை மூணுன்னா பிசாசு தான் வருது. கண்ணை மூண உடனே அப்படின்னு வருது. வராது. பின்ன மாம்சமாக இருக்கிறீங்கல்ல, ரோட்டில் போகிறதெல்லாம் தெரியும், பூசணிக்காய் வச்சுக்கிறது தெரியும். கண்ணு மூணா முடி சுற்றி சுற்றி அப்படியே சடை விட்டுனுங்கிற அவர் தெரிவார் உங்கள் கண்ணுக்கு. கண்ணை மூணா ஐயோ கண்ணு, அதனால தான் கண்ணு திறந்தனே ஆராதிப்பாங்க சில பேர்னா. கண்ணு மூணா பயம். நீங்கள் செத்து போய்க்கிறீங்க தெரியுதா உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல் டெத் ஆகிட்டு இருக்குது.
செத்து போனதே தெரியாமல் போனோமா எழுந்து நின்று அப்படியே வேடிக்கை பார்த்து நின்று கிடக்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்கள் திறக்கப்படணும். நீ பக்கத்தில் கைக்கு சொல்லுங்கள், கண்கள் திறக்கப்படணும். தூங்கிடாத, விழித்திருந்து கேள். தூங்கினா ஸ்பிரிச்சுவல் டெத்து. ஆமாம், தூங்காமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு 4 பேருடைய கண்களை திறந்தார். பலவிதமான சூழ்நிலைகளில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால என்னென்ன நடந்ததுன்றத உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை என் கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. முதலாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகார் என்று ஒரு பெண்மணியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருதியிலே தண்ணி நிரப்பி அதை பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நிற்கிற வரைக்கும் அவருடைய கண்கள் திறக்கப்படலை. நீர் ஊற்றுறவங்க கண்ணுக்கு தெரியல, நீர் ஊற்றுறவர்களுக்கு தோன்றலை. கைவிடப்பட்ட நிலையில் ஆகார் கைவிடப்பட்டு இந்த ஆபிரகாமால் கொண்டு போய் விடப்பட்டு எங்கேயோ வனாந்தரத்தில், பெயர்சேபா வனாந்தரத்தில் போய் அவங்க சிக்கிக்கிட்டு அங்கே வேதனையில் பிள்ளை சாகிறதை பார்க்காமல் ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்மவேலுக்காக ஒரு நீரூற்றை உருவாக்குகிறார். பெயர்சேபா வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று உண்டாகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் ஆபத்திலே உதவியை கண்டடையும். ஹல்லேலூயா. ஆகாருக்கு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ்ன்னு வாங்க தெரியுமா? ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ். எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு உதவியும் இல்லை. எங்கே இருக்கிறாங்க? வனாந்திரத்தில். டெசர்ட்டில் யாருனா இருப்பாங்களா? மனுஷங்க யாருனா இருப்பாங்களா? வனாந்திரத்தில் யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. செடி இருக்குமா? செடி இருக்காது. எதுவுமே இல்லாத வனாந்திரத்தில் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாத இடத்துல தான் ஆகார் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற உதவியை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காணும். ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறதை பார்க்காமல் ஆகார் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு, ஆண்டவரே என் பிள்ளை சாக போகிறது, நானும் சாக போகிறேன், என்னுடைய கணவர் என்னை கைவிட்டு விட்டார், இந்த வனாந்திரத்தில் நான் செத்து போக கொண்டு வந்தீரோ என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். அவ்வளோ நேரமாக தேடி இருப்பாங்க இல்லைங்க. வனாந்திரத்தில், பாலைவனத்தில் தாகம் எடுத்துருக்குது, தண்ணி தேடி இருப்பாங்கல்ல. எங்கெங்கேயோ ஓடி போய் தண்ணி தேடி தண்ணி இல்லைன்னு தான் முட்டி போட்டு ஜெபம். அவ்வளோ நேரத்துக்கு அவங்க கண்ணுக்கு தெரியாத தண்ணி, அவ்வளோ நேரத்துக்கு அவங்க கண்ணுக்கு தெரியாத அந்த நீர் ஊற்ற ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆகாரே அங்கே பாரு, நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில், எல்லாருமேலே நம்பிக்கை இழந்த நிலையில் தனியாக முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி உங்கள் கஷ்டத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆகாருக்கு வனாந்திரத்தில் ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கி தன் பிள்ளையை பிழைக்க செய்தாரோ, அதே போல் உதவி இழந்த, நம்பிக்கை இழந்த நிலையில் நீ தனியாய் கதறும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறந்து உனக்கு தேவையான நன்மையை அவர் உன் கண்களுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? உங்களுடைய கண்கள் ஆண்டவருடைய உதவியை காணும். ஆகாருக்கு கர்த்தர் அதை செஞ்சார். நிச்சயமாக இன்றைக்கி வைர விழா தேவாலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய உதவின்னும் போது நான் யார்கிட்ட போய் நிற்கிறேன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு கஷ்டன்னும் போது நான் யார்கிட்ட போய் நிற்கிறேன்றது ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஒன்றும் இல்லைங்க, ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தனியாக அழுது நீங்கள் ஆண்டுகிட்ட கேளுங்களேன், அவங்க கரங்களை உயர்த்தி. ஆகார் அப்படி தான். நம்ம ஆளுங்க இருந்தால் ஆளுங்கிட்ட கேட்குறோம்.
யாருன்னா நிறைய நகை போட்டு அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. சில பேர் போய் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை தான் பிரதர் காட்டினார் ஆண்டவர் எனக்கு. என்கிட்ட ஒரு முறை ஒருத்தர் வந்தார், ஓடி வந்தார், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் பிரதர், சொல்லுங்கள் பிரதர், எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நல்லா இருக்கிறேன் பிரதர். இல்லையா, நேற்று ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் உங்களை தான் எனக்கு காட்டினார். அப்படியா, என்னையா, என்னத்துக்கு என்ன காட்டினாரு அப்படின்னா, இல்லை பிரதர் எனக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்பட்டது பிரதர், நான் முழங்கால் படிட்டு வீட்டை சாத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் சொன்னார் அங்கே போ, யாபேத் பென்னா இருக்கிறார், அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளு கொடுப்பாருன்னு சொன்னார் அப்படின்னாரு. என்ன பிரதர் உங்களுக்கு தேவை? எனக்கு ஒரு 5000 ரூபா தேவை பிரதர், ஆண்டவர் உங்களை தான் வெளிப்படுத்தினாருன்னாரு. இருங்க பிரதர் வரேன்ட்டு முட்டி போட்டு ஜோம் வந்து, பிரதர் ஆண்டவர் என்கிட்ட நான் அனுப்பல, அவன் சும்மா சொல்கிறாரு பிரதர்ன்ட்டேன். இல்லை அவரு என்கிட்ட சொல்லியே பிரதர், அவரு உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார்னா, இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலரில் ஒரு விஷயம் நடக்குது. சீமோன் 18 சீமோன் வீட்டுக்கு யார் அனுப்புகிறாரு? சவுலாய் இருந்து பவுலாய் மாறினா பவுலை நீ என்ன பண்ணு, உன் பார்வை இன்னைக்கு இப்போ பார்வை இல்லை, நீ இங்கேருந்து இந்த தமஸ்குலேருந்து புறப்பட்டு சீமோன் வீட்டுக்கு போ, சீமோன் உனக்காக ஜெபம் பண்ணுவார், அங்கே என்ன பண்ணுவோம் உனக்கு பார்வை வரும்னு சொல்கிறாரு. சீமோனுக்கும் சொல்கிறாரு, சவுல்னு ஒருத்தர் வருவார்ப்பா, அவருக்கு நீ ஜெபம் பண்ணு, நான் அவருக்கு சுகம் தருவேன், அவருக்கு பார்வை வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ 2 பேர்கிட்டையும் சொல்கிறாருல்ல, அது எப்படி உங்ககிட்ட மட்டும் சொல்லி வேணா பிரதர் போய் பாருங்கள் 5000 ரூபா அவர்கிட்ட வாங்கிங்க குத்து வச்சுக்கிற மாதிரி வந்து கேட்டார். புதர் ஆண்டவர் உங்களை தான் புதர் வெளிப்படுத்தினார். எதுக்கு புதர் வெளிப்படுத்தினார்? 5000 ரூபாய் உங்ககிட்ட கேட்க சொன்னார் புதர். சாரி புதர், அவர் எனக்கு வெளிப்படுத்தலை, எனக்கு எதுவும் அவர் காண்பிக்கலையே, எனக்கு எந்த அடையாளமும் கிடைக்கலையே, கிடைச்சாதானே பிரதர் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படியா பிரதர்? ஆமாம் அப்படி தான், உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல, என்கிட்ட எதுவும் சொல்ல. அவர் இப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து எதுவும் சொல்லவே இல்லையே, 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லவே இல்லை, வாங்க டீ சாப்பிடுங்க, எதாவது போய் சாப்பிட்லாம் வாங்க. இன்னத்துக்கு 5000 ரூபானா சீட்டு கட்டுறதுக்கு புதர், ஊழியத்துக்கு ஏதாவது கேட்டால் கூட பரவாயில்ல, நீ சீட்டு கட்டுறதுக்கு நான் எப்படி சம்பாதிச்சு கொடுக்க முடியும்? நீ சீட்டு கட்டுறதுக்கு நீ தானே சம்பாதிக்கணும். அதனால் உதவின்றது மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் வந்து இந்த சிஸ்டர் நம்மளுக்கு முன்னாடி கண்ணு, நான் ஜெபம் பண்ண சிஸ்டர் உங்களை தான் காட்டினார், உங்கள்கிட்ட ஒரு சவரம் வாங்கினு வர சொன்னார் சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், சாரி சிஸ்டர் ஆண்டவர் எனக்கு வெளிப்பத்தலை, கவரிங் வேணாக்குது எத்தனை போய் கைலாங்கல்ல வேணால் போட்டு போன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வெளிப்படுத்தினா 2 பேருக்கும் வெளிப்படுத்தணும், 2 பேருக்கும் உடன்படணும். ஒரு முறை எனக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஒரு ஊழியக்காரர் எனக்கு, நான் காலையில் எழுந்த உடனே எனக்கு பெட்ரோல் ஞாபகம் வருதுங்க. பெட்ரோல்னதுக்கு நமக்கு ஞாபகம் வருது. வண்டியில் போய் பார்க்குறேன் பெட்ரோல் இருக்குது, என்னத்துக்கு பெட்ரோல் ஞாபகம் வருது அப்படின்ட்டு நேராக போனேன். ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஒரு கேனில் பிடிச்சேன். இன்னத்துக்கு இந்த பெட்ரோல் நம்ம வாங்குறோன்னே தெரியாமல் பெட்ரோல் 2 லிட்டர் கேனில் பிடிச்சிட்டு ஒரு பாஸ்ட் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு பாஸ்ட் ஞாபகம் வருது. ஏன் அந்த பாஸ்ட்டுக்கிட்ட இந்த பெட்ரோல் எதுவுமே பாஸ்ட்டு கொடுக்கணுமா என்னன்னு தெரியலன்ட்டு நேராக கேனில் பெட்ரோல் வாங்கிட்டு போய் அங்கே நிற்கிறேன். பாஸ்டர் வந்து எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு பெட்ரோல் இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டுக்கிறார். நான் எதிர்த்து எனக்கு மனசில் தோணுச்சு, ஏதோ கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்றதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு பெட்ரோல் 2 லிட்டர் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு பெல் அடித்து, பாஸ்டர் ஸ்தோத்திரம் ஐயா வாங்க ஐயான்னு. இல்லை பிரதர் நீங்கள் எங்கேயோ கிளம்புறதுக்கு போனீங்க பொழுது, பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கிதுன்னு தோணுச்சு, அதனால் பெட்ரோல் வாங்கி வந்தேன்னு. ஐயா இப்போ தான் ஏன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினேன். இந்த பசங்க நேற்று எத்தனை போயிட்டு சர்ச்சில் இருக்கிற பசங்க ரவுண்ட் அடித்து வண்டி கற்றுக்கிறன்ற பேரில் நான் கடைக்கு அனுப்புனா 2 மணி நேரம் கழித்து வந்தாங்க ஐயா. நான் நினச்சேன் இவனுங்க எங்கே போயிட்டானுங்க தெரியலன்னு. பாஸ்டர் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பஞ்சர் போட்டு வந்தான்னு சொன்னானுங்க. என்கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த வண்டி கற்றுக்கிறேன்ட்டு 3 பேர் வண்டி ஓட்டி இண்டிகேட்டர்லாம் ஓடிச்சு பெட்ரோல் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போனேன், நான் ரொம்ப அவசரமாக நான் போக வேண்டிய ஒரு இடம், திடீர்னு கால் வந்துச்சுன்னு எமர்ஜென்சியாக போகணும். வண்டி ஸ்டார்ட் ஆகலை, பெட்ரோல் இல்லை, என்கிட்ட வேறு வண்டி கூட இல்லை, வேறு சைக்கிள் கூட இல்லை, எப்படி நான் போய் வாங்கிட்டு வருவேன் தெரியலையே அப்படின்ட்டு ஒரு டென்ஷனாக உக்காந்துட்டு இருந்தேன் ஐயா அப்படின்னு. திடீர்னு தோணுச்சு, திடீர்னு போனேன், அவருக்கு பெட்ரோல் கொடுத்தோன்னே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் என்னை மறக்கவே இல்லை, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. 5000 10,000 2 லட்சம் 3 லட்சம்லாம் கிடையாது,
வெறும் 2 லிட்டர் பெட்ரோலுக்காக. கர்த்தர் வெளிப்படுத்துகிற சில காரியத்தை, அவருக்கு அது தேவை, எனக்கு அது வெளிப்பாடு, அவ்வளோதான். உங்ககிட்டையும் சொல்லுவார், அவங்கக்கிட்டையும் சொல்லுவார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற அடையாளம். அதனால் நீங்கள் ஜோம் பண்ணுற நேரத்தில் உங்களை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் உதவி யாரிடத்துலேருந்து வரும்? தாவீது அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ என்னுடைய ஒத்தாசை எங்கே வரும்? எதிர் வீட்டிலேருந்து வருமா? பக்கத்து வீட்டிலேருந்து வருமா? நம்ம கூட வேலை செய்கிறவங்கிட்டேருந்து ஒத்தாசை வருமா? ஒத்தாசையும் பண்ண மாட்டான், உதவியும் பண்ண மாட்டான். பைபிள் தெளிவாக சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து my helps comes from heaven. ஆண்டவர்கிட்ட இருந்து, இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான உதவி ஆண்டிடத்திலிருந்து வரும். அதை கண்டு கொள்றதுக்கு ஆவிக்குரிய கண்கள் அவசியம். இல்லைன்னா மாம்சத்துக்குரிய கண்ணில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி மனுஷங்க மட்டும்தான் தெரிவாங்களே. நீங்கள் எங்கே போனாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கணும்? ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கணும். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலேருந்தே போங்க, எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆகாருக்கு பெயர்செபா வனாந்திரத்தில் நீர் ஊற்றை உண்டாக்கி ஆகாரையும் பிள்ளையும் காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உதவி செய்து காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். 2வது ஒருத்தருடைய கண் திறக்கப்பட்டது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 34வது வசனம். பிலேயாம் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எதற்காக பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்றால், என்னாகமம் 24:34 வாசிப்போம். பிலேயாம் என்று சொல்லப்படுகிற மனுஷன் வழி தவறி கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போகாம வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போறார். கிட்டத்தட்ட யோனா மாதிரி. யோனானா பரவாயில்ல, ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டாரு. ஆனால் பிலேயாம் அப்படி கிடையாது. பிலேயாம் என்ன பண்றாருன்னா,